வாழ்க வளமுடன். ஆ ஸோ எனக்கு வந்து நல்லா ரொம்ப ஃப்ளூயன்ட்டா வந்து தங்கிலீஷ் தான் வரும். அத சொல்லிடுறேன் முதல்ல. அதுல ரொம்ப ஃப்ளூயன்ட் நானு. அதனால மன்னிச்சு, மன்னிச்சு அத சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். அண்ட் இந்த பாடல சூஸ் பண்ண காரணம் என்னன்னா, எனக்கு இது ஒண்ணு தான் தெரியும். ஃபர்ஸ்ட்டு. முதல் பாட்டு. அதுக்கப்புறம் பிராணாயாமா பாடல்கள் அதெல்லாம் தெரியும். ஆ பிரேயர் மேல ஒரு மிகுந்த ஈடுபாடு இருக்கு. அந்த பிரேயர்ஸ்லாம் கொஞ்சம் கத்துக்கணும், சாண்ட் பண்ணணுன்ற ஒரு ஈடுபாடு இருக்கு. ஸோ இந்த 2 ரீசன் தான். இது வந்து இந்த பாடல் வந்து இந்த மந்திரம் வந்து ரொம்ப சிம்பிள் அப்படின்னு சொல்ல மாட்டேன். எனக்கு மேல ஒரு லேயர்ல இதோட அர்த்தம் கொஞ்சம் புரியும். அவ்வளவுதான் சொல்லுவேன். எனக்கு இது ஃபுல்லா டீட்டெயிலா ஐயா டீப்பா எடுக்கிற அளவுக்கு எனக்கு தெரியும்னு சொல்ல மாட்டேன். பட் எனக்கு தெரிஞ்சத நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப ஹேப்பியா இருக்கேன். ஸோ ஒரு தடவ இந்த விநாயகர் காப்ப ஒரு தடவ உச்சரிச்சு காமிச்சிடுறேன் எல்லாருக்கும். ஓகேயா? 5 கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிளம் பிறை போலுமே ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை உந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே போற்றுகின்றேனே போற்றுகின்றேன். திருச்சிற்றம்பலம். ஓகே. ஸோ இத வந்து ஐயா வந்து பிரிச்சே குடுத்திருப்பாங்க. பாடல வந்து நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி கொஞ்சம் பிரிச்சே இருக்கும் இந்த பாடல். ஸோ நான் புரிஞ்சுகிட்டத வச்சு உங்களுக்கு நான் சொல்றேன். 5 கரத்தனை. எப்பவுமே ஒரு கிளாஸோ எத ஆரம்பிக்கிறோம்னாலும், நம்ம வந்து ஒரு பிரேயரோட ஆ எதா இருந்தாலும் ஒரு வணக்கத்தோட ஆரம்பிக்கிறது உண்டு. ஒரு புத்தகம் எழுதினா கூட ஒரு டெடிகேஷன் சம்திங் ஏதோ ஒண்ணு ஆரம்பம் வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவலாவோ, இல்ல அவங்களுக்கு புடிச்சவங்களுக்கு ஒரு டெடிகேஷனாவோ ஆரம்பிக்கிறது உண்டு. ஸோ திருமூலர் வந்து இது இடைசருகலா இருந்தாலும், நான் இத திருமூலர் எழுதினதாவே நான் நெனச்சுக்கிறேன். ஆ சொல்றாங்க சில பேர் இது இடைசருகல் அப்டின்னிட்டு. ஆ இருந்தாலும் என்னோட நம்பிக்கை வந்து இதுவும் திருமூலர் எழுதியிருப்பார் அப்டின்றத 100க்கு 200% நம்பிக்கையோட நான் வந்து இத கத்துட்டு இருக்கேன் இந்த பாடல. அதனால ஆ எல்லாருமே அப்படிதான் ஆரம்பிச்சிருக்காங்க. காலங்காலமா வந்த ஒரு பிராக்டிஸ் அது. அப்படின்னு இருக்கும்போது, இதே மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. ஏன் ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ உள்ள சினாரியோல பிராக்டிகலா பார்ப்போம். ஒரு நம்மலாம் யோகா கிளாஸஸ் எடுக்கிறவங்க நெறைய பேர் இருக்கலாம் இதுல. ரொம்ப ஸ்பிரிச்சுவல் பெர்சன் யாராவது இருக்கலாம். இந்த மாரி நெறைய பேர் இருக்கலாம். எதுக்கு ஒரு பிரேயரோட ஆரம்பிக்கணும்? இல்ல அட்லீஸ்ட் ஒரு 3 டைம்ஸ் ஒரு ஓம் சாண்டிங்கோட ஆரம்பிப்போம். எதுக்கு ஆரம்பிக்கணும்? இப்ப வந்து எல்லாமே ஆ அ வெரி ஃபியூ இந்த மாரி மடிக்கணினி ஐ மீன் கம்ப்யூட்டர் முன்னாடி, ஃபோன் முன்னாடி உட்கார்ந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம வந்து ஒரு சில ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் முடிச்சுட்டு வந்து உட்கார்ந்திருப்போம். ஒரு சின்ன பால்பிட்டேஷன் இருக்கும். ஒரு படபடப்பு இருக்கும். ஆ யாருக்காவது ஏதாவது ஒரு ஒர்க் அசைன் பண்ணி குடுத்துட்டு வந்திருப்போம். இல்ல நம்ம மைண்ட்ல ஏதாவது ஒண்ணு ஓடிட்டு இருக்கும். இத முடிச்சுட்டோமா? அது முடிச்சுட்டோமா? இதையெல்லாம் கிளியர் பண்றதுக்கு தான் ஆரம்பத்துல ஒரு பிரேயர், ஒரு வழிபாடு, ஒரு டெடிகேஷன், ஒரு சல்யூட்டேஷன், இல்ல ஒரு ஓம் சாண்டிங் 3 டைம்ஸ் நம்ம மைண்ட ஒரு அ ஒருங்கிணைக்கிறதுக்கு தான் ஒரு பிரேயர். ஸோ அப்படி வந்து இதையும் எடுத்துக்கலாம். எ எதுக்கு வந்து விநாயகர்? எத்தனையோ கடவுள்கள் இருக்கும்போது, ஒய் விநாயகர்? அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். முழுமுதற் கடவுள் அப்படின்னிட்டு காலங்காலமா முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லி, ஒரு எந்த ஒரு விழானாலும் ஒரு அ விநாயகர் இல்லனாலும் ஒரு மஞ்சள பிடிச்சு விநாயகர்ன்னு வச்சு, அவருக்கு அவ்ளோ ஹைக் வந்து அப்பத்திலருந்தே நம்ம குடுத்து வச்சிருக்கோம். ஸோ இது என்னோட புரிதல். அப்படி வச்சிருக்கோம்.
அவரு முழு முதல் கடவுள். விக்னங்கள போக்குறவர். இதுக்கப்புறம் இந்த ரைட்டிங்ல ஏதாவது தவறு, ஏதாவது இருந்தா அத அவரு போக்குவாரு அப்படின்னு ஒரு ஃபெய்த். விக்ன விநாயகர் இல்லையா? சோ, அதனால நானும் அவர் மேல பாரத்த போட்டு, இந்த எக்ஸ்பிளனேஷன்ல எதுவும் தப்பு இருக்கக்கூடாது. தப்பு இருந்தா முழு பொறுப்பும் என்னோடது இருக்கக்கூடாது அப்படின்னு விநாயகர வேண்டிட்டு நான் ஆரம்பிக்கிறேன். ஓகேயா? ஃபர்ஸ்ட் 5 கரத்தனை. 5 எல்லாருக்கும் புரியும். 1, 2, 3, 4, 5. சோ எல்லாருக்கும் 5 கரத்தனை. எல்லாருக்கும் 2 கை இருக்கு. ஆனா நம்ம விநாயகருக்கு 5 இருக்காம். 5 கரத்தனை அப்படின்னு சொல்லிட்டு. கரம் அப்படின்னா எக்ஸாக்ட்டா அந்த கையின்னு மட்டுமே எடுத்துக்காம, ஓவரால் அந்த லிம்ஸ் கணக்கு கொண்டு வந்துடுறாங்க. ஓகேங்களா? அப்படி கொண்டு வந்துடுறாங்க. சோ எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஹைலைட்டிங்கா ஆ ஒரு தும்பிக்கை, நம்பிக்கை மாதிரி ஒரு தும்பிக்கை வச்சுட்டு, நமக்கெல்லாம் நம்பிக்கை எக்ஸ்ட்ரா இருக்கு. அந்த மாதிரி விநாயகருக்கு தும்பிக்கை. ஓகே. அந்த 5, 5 கரத்தனை. சோ 5 கரத்தனை. ஆ இன்னொன்னு ஒண்ணு, எதுக்கு வந்து இப்படி டிஃபைன் பண்ணணும்? ஆ பிரேயர்ல வந்து நமக்கு தான் தெரியுமே விநாயகர் எப்படி இருப்பாரு? இப்படிதான் இருப்பாரு. 5 நல்லா யானை முகம் தான். இப்படின்னு தெரியுமே. எதுக்கு அப்படி டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா, பிரேயர கண்ண மூடிட்டு பண்ணுவோம். கண்ண மூடிட்டு பண்ணும்போது, நம்ம சொல்லும்போது மனசுல அப்படியே உருவகப்படுத்துவோம். ஃபோக்கஸ். நல்லா உருவகப்படுத்துவோம். நெறைய மெடிடேஷன்லயலாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம் இல்லையா? அ அ இங்க போங்க, இங்க டிராவல் பண்றீங்க. இந்த மாதிரி ரொம்ப விஷுவல் கைடட் மெடிடேஷன்லலாம் அத ஃபீல் பண்ணியிருப்போம். இது நம்ம பிரேயரும் அதே மாதிரி தான். 5 கரத்தனை அப்படின்னும்போது அப்படியே கண்ணு முன்னாடி வந்து இருப்பாரு விநாயகர். 5 கரத்தோட. யானை முகத்தனை அப்படியே முகம் தெரியும் அவர் முகம். சோ அப்படியே நம்ம அதுக்குள்ள போறோம். இல்லையா? அப்ப ஒரு ஃபோக்கஸ். சோ பிரேயரோட அ ஆரம்பம் எதுக்கு பிரேயரோட ஆரம்பிக்கிறோம்ன்றது நமக்கு ஓரளவு புரிதல் தெரிஞ்சிருக்கும். எல்லாருக்கும் தெரியும். எனக்கு தெரிஞ்சத நான் ஷேர் பண்றேன். ஓகே. 5 கரத்தனை, 5 கைகளை உடைய, இல்ல 5 லிம்ப்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. யானை முகத்தனை, நமக்கு எல்லா ஸ்டோரியும் தெரியும். ஆ தலைய சிவபெருமான் எடுத்துருவாரு. அதுக்கப்புறம் அந்த தலைய தேடி ஃபிக்ஸ் பண்ண கதையெல்லாம் நம்ம மித்தாலஜில படிச்சிருப்போம். சோ யானை முகத்தனை, இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை. இந்த ஒரு லைன் ஃபுல்லாவே அவரோட கொம்ப வச்சு சொல்றாங்க. அப்ப நம்ம அதுக்குள்ள நல்லா ஆராயணும் இல்லையா? இந்தின் அப்படின்னா, இந்து அப்படின்னா நிலா. இல்லையா? இந்தின் இளம்பிறை. சோ இந்தினோட இளம்பிறை அப்படின்னா, ஆ இந்த கிரசன்ட்ன்னு சொல்லுவாங்க. எக்ஸாக்ட்டா இளம்பிறை அப்படின்னா, அமாவாசைக்கு அப்புறம் 3வது நாள் தான் அந்த இளம்பிறை வந்து தெரியுமாம். சோ அதுதான் இளம்பிறை. இந்தின் இளம்பிறை. இப்படி ஒரு கர்வ் மாதிரி. சோ போலும் அந்த மாதிரி எயிற்றனை ஆ அ தந்தம். அந்த மாரி தந்தத்தை உடையவன். இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை. பாருங்களேன் திருமூலருக்கு சிவபெருமான் மேல ரொம்ப பற்று. ஓகே. ஒத்துக்குறோம். அப்ப கூட சிவபெருமான் தலையில இருக்க பிறைய தான் கம்பேரிசன்க்கு வைக்கிறாரு பாருங்க. அந்த மாரி வச்சிருக்காரு. பிறைய. சரி இப்ப 2 தந்தம் இருந்தா என்ன வச்சிருப்பாரு? அப்படின்ற எனக்கு கொஸ்டின் வந்து அப்படியே வந்தது. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா, இப்ப 2 தந்தம் இருக்கு. அப்ப அவரு என்ன எக்ஸாம்பிள் வச்சிருப்பாருன்னு யோசிங்க. தெரிஞ்சதுன்னா கடைசில சொல்லுங்க. ஏதாவது ஐடியா வருதா? நான் யோசிச்சேன். அதுவும் இப்போ வித்தின் ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் அந்த தாட்டே வந்தது எனக்கு. 2 கொம்பு வச்சிருந்தா திருமூலர் வந்து ஆ என்ன எக்ஸாம்பிள்க்கு வச்சிருப்பாரு? எடுத்துக்காட்டு, அனாலஜி என்ன குடுத்திருப்பாரு? அப்படின்னு ஒரு தோணுதல் வந்தது. இந்தின், நிலவின் இளம்பிறை போல தந்தத்தை உடையவன். ஏன்னா ஒரு தந்தம் தான் இருக்கு விநாயகருக்கு. ஒண்ணு வந்து பெண்ணா வச்சுக்கோங்க அப்படின்னு வியாசமுனிக்கு கடன் குடுத்திருப்பாரு. குடுத்துட்டாரு. உடைச்சு குடுத்துட்டாரு இல்லையா? மகாபாரதம் எழுதுறதுக்கு. சோ ஒண்ணு இல்ல. ஒண்ணு தான் இருக்கு. ஓகேங்களா? 5 கரம், ஆனை முகம், தந்தம் வந்து இளம்பிறை போல. ஓகேங்களா? நந்தி மகன்றனை. நந்தி மகன்றனை. நந்தி அப்படின்னோன நானுமே நந்தி நந்தி அப்படின்னோன உடனே நமக்கு வந்து சிவபெருமானோட வாகனமான, இல்ல வாயில் காவலுக்கு ஆ எக்ஸாக்ட் தமிழ் வேர்ட் வந்து ஒரு வேர்ட் இருக்கும். துவாரபாலகன். ஓகேயா?
அந்த மாதிரி அந்த ஒரு இதுதான் வச்சிருப்போம். ஒரு இதுதான். இதுல நந்தி அப்படின்னும் போது ஒரு லிட்டரல் மீனிங் எடுத்துப்போம் இதுல. நந்தி அப்படின்னும் போது ஆனந்தம், ஞானம், மகிழ்ச்சி இதெல்லாம் தரக்கூடியவன். அப்படின்னா இறைவன தவிர யாருமே இருக்க முடியாது. இதுதான் லிட்டரல் மீனிங். ஓகேங்களா? சோ நமக்கு எல்லா மகிழ்ச்சியும், எல்லா ஆனந்தத்தையும் நீங்க ஆனந்தம்னா நம்ம மெட்டீரியலா எடுக்காம, பரமானந்தத்த குடுக்கக்கூடிய சிவபெருமானான, இல்ல முழுமுதற் கடவுளான சிவனுடைய மகன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஞான கொழுந்து அப்படின்றாங்க. சோ கொழுந்து அப்படின்னோன சின்னதா அப்படியே துளிர் விட்டு வர்றது கொழுந்து. இலை வந்து புதுசா தளிரா ரொம்ப அழகா இருக்கும் பாக்க. வேப்பங்கொழுந்துனா எடுத்து வாயில பிச்சு போட்டுருவோம் இல்லையா? சோ கொழுந்து சின்னதா இருக்கும். ஞான கொழுந்து அப்படின்னோன ஞானம் கம்மியா இருக்கோ அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இந்த சின்னதுலயும் நல்ல ஞானம் இருக்கு அப்படின்றதுதான் மீனிங் இல்லையா? விநாயகர் சிவபெருமானோட பிள்ளை இல்லையா? எப்போ சீனியர் இருக்கும்போது ஜூனியர வந்து ஜூனியர் அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்ப வந்து சின்னவர். கொழுந்து தான் அவரு. ஆனா ஞான கொழுந்து. சாதாரண கொழுந்து இல்ல. அறிவு கொழுந்து. ஞான கொழுந்து. ஓகேங்களா? சோ 5 கரத்தனை, ஆனை முகத்தனை, இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை, நந்தி மகன்றனை, ஞான கொழுந்தினை. இப்ப 3 லைன் ஓரளவு புரிதல் வந்திருக்கும். புந்தியில் வைத்து இந்த வயித்த வந்து 2ஆ பிரிச்சுக்கணும். வயித்து, அடி. அடி வந்து அடுத்தது இதுக்கு சேர்ந்துரும். இதுல வந்து வயித்து மட்டும் வச்சுக்கணும் நம்ம. புந்தியில் வைத்து. புந்தி அப்படின்னா இத புத்தியில் வைத்து அப்படின்னு சில பேரு இது பண்றது உண்டு. அதுவும் ஓகே. மனசுல வச்சுட்டு, நினைவுல வச்சுட்டு, ஒவ்வொரு எண்ணத்திலயும் வச்சுட்டு, விநாயக பெருமானே உன்னை எல்லாத்துலயும் ஒவ்வொரு செயல்லயும் உன்னை வைக்கிறேன். என் மனத்துல வைக்கிறேன். மனத்துல வச்சாலே எல்லாத்துலயும் நம்ம சி அ விநாயகர் பெருமான் இருப்பார். சோ உன்ன வச்சு அடி உன்னோட திருவடி போற்றுகின்றேனே, உன் திருவடி பணிந்து உன்னை போற்றுகின்றேனே அப்படின்ற மாதிரி மீனிங் வரும். ஓகேங்களா? சோ 5 கரத்தனை, ஆனை முகத்தனை, இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை, நந்தி மகன்றனை, ஞான கொழுந்தினை, புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. திருச்சிற்றம்பலம். சோ இதுல ஏதாவது டவுட் இருந்தா என்னால விளக்க முடிஞ்சதுன்னா நான் சொல்றேன். ஞான குழந்தினை. சூப்பர் மேம். சரி, நான் நேரம் வந்து கருதி நான் அடுத்தடுத்து இருக்கிற வாய்ப்பு தரலாம். உங்களுக்கு ஏன் 2 கொம்பு வந்துச்சு, ஏன் தும்பிக்கை வந்துச்சு, ஏன் 5 கை வந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு பக்தி மார்க்கத்தில் நம்ம விநாயகரை உருவகப்படுத்துறோம். ஆனா அதனுடைய உள்ளார்ந்த கருத்துக்கள் என்ன இருக்கு, ஞான மார்க்கத்துக்கும் நாத்திகனுக்கும் ஆத்திகனுக்கும் இது எப்படி பொதுவான கருத்தா இருக்கு அப்படிங்கறது வாய்ப்பு இருந்தது நம்ம கடைசியில விவாதிப்போம். இப்ப வந்து அம்மா வந்து சௌமியம்மா செகண்ட். உங்களுக்கான திருமந்திரம். இந்த திருமந்திரத்தினோட தீயினும் வெயினும் புலனினும் அது நம்பர் என்னங்கண்ணா? நானே பார்த்துக்கிறேன். அன்மியூட் பண்ணிக்கோ முடியும். சரியா? இருங்க இருங்கம்மா, உங்களுக்கு அவுட் பண்ணுங்க. இப்ப பண்ணுங்க. இப்ப அன்மியூட் பண்ணுங்க. இப்பதாங்க அன்மியூட் ஆகுது. திருச்சிற்றம்பலம். தீயினும் வெய்யசன் அருளறிவார் இல்லை, சேயினும் நல்லன் அணியன் நல் அன்பர்க்கு தாயினும் நல்லன் தாழ் சடையோனி. இந்த திருமந்திரம் வந்து எதனால தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட காரணமும் இல்லை. ஏதாவது எதை எடுக்கிறதுனே தெரியல, நிறைய தெரிஞ்ச மாதிரியும் இருக்கு, தெரியாத மாதிரியும் இருக்கு அப்படின்ற குழப்பத்தினோட இருக்கும்போது முதல்ல கண்ணில் பட்டது இந்த திருமந்திரம் தான். அதனால இத தேர்ந்தெடுத்தேன். இதுல வந்து லட்சுமி அம்மா சொன்னது போலதான், இதுல வந்து என்னுடைய புரிதல், என்னுடைய அறிவுக்கு கேட்டதை சொல்றேன். மீதி உள்ளது, விட்டு போனது எல்லாம் ஐயா பார்த்துப்பார் அப்படின்ற நம்பிக்கையோட. இப்போ நம்ம ஒருத்தரை பத்தி அடையாளம் கேட்கிறோம் அப்படின்னா,
ஆஹ் யாரோ ஒருத்தரோட பேரை குறிப்பிட்டு சங்கர் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டா நல்லா உயரமா சுருள் சுருளா முடியோட அந்த மாதிரி எல்லாம் நம்ம அடையாளம் சொல்றது உண்டு. இல்ல அப்படின்னா சில நேரங்கள்ல வந்து நம்ம அவங்களுடைய உயரத்தை வச்சு குறிப்பிடுறது உண்டு, நிறத்தை வச்சு குறிப்பிடுறது உண்டு. இந்த மாதிரி வந்து பலவிதமான அடையாளங்கள் சொல்றோம் இல்லையா? திருமூலர் வந்து என்ன சொல்றாரு, சிவனுக்கு ஈசன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்தியிருக்காரு அப்படின்றதுதான் இந்த திருமந்திரம். இதுல ஆஹ் ஒரு அங்க அடையாளமா அவர் குறிப்பிடுறது என்ன அப்படின்னா, தாழ் சடையோனே, தாழ்ந்த சடை கொண்டவனே, நீளமான ஒரு சடைமுடி கொண்டவன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா பிசிக்கல் அப்பியரன்ஸ பத்தி சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றது எல்லாமே வந்து அவருடைய தன்மைகள், அவருடைய பண்பு நலன்கள். என்னென்ன சொல்றாரு அப்படின்னா, தீயினும் வெய்யன். பஞ்சபூதங்கள்ல நெருப்பு வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ள விழற அனைத்தையும் வந்து பொசுக்கிற தன்மை கொண்டது. எப்படிப்பட்ட ஒரு பொருளாக இருந்தாலும் அதை தொடர்ந்து வந்து அந்த வெப்பத்தினால வந்து அதை உருக்கி அழிச்சு பஸ்பமாக்கும் தன்மை கொண்டது. அப்படிப்பட்ட அந்த தீ வந்து சுடும், எல்லாருக்கும் தெரியும். அந்த தீயை காட்டிலும் வெம்மை மிகுந்தவர் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா ஏன் தீயை விட வெம்மையானவரா அப்படின்னு கேட்டா, அடுத்ததே வந்து புனலினும் தண்ணீன். புனல் அப்படின்றது குளிர்ச்சியான நீரோடை அப்படி எடுத்துக்கலாம், தண்ணீர் பாய்கிற இடம். அதுல இருக்கிற தண்ணீர் வந்து மிகுந்த குளிர்ச்சியானது. அந்த தண்ணீரை விட மிகுந்த குளிர்ச்சியானவர் அப்படின்னு சொல்றாங்க. ஆயினும் ஈசன் அருளறிவார் இல்லை அப்படின்றத நம்ம கடைசியாதான் பொருத்தணும். அதுக்கு அடுத்தது வந்து சேயினும் நல்லன். பொதுவா நம்ம இந்த பிறவிகள், நம்மளுடைய இந்த பிறப்புல வந்து பாத்தீங்கன்னா விலங்குகள் வந்து இன்னொரு விலங்கு அடிச்சு சாப்பிடுது, அதுக்கெல்லாம் வந்து கர்மா பற்றி கொள்ளாதா அப்படின்ற கேள்வி நான் கேட்டது உண்டு. அதுக்கு ஐயா கொடுத்த ஒரு விளக்கம் தான், அதாவது ஒரு விலங்குக்கு வந்து தான் செய்யறது தவறு அப்படின்றது தெரியாது, தவறுன்றது தெரியாம தான் அது செய்யுது. அதனால அதுக்கான அந்த கர்மங்கள் அந்த விலங்குகளை வந்து பற்றி கொள்ளாது. ஆனா ஒரு மனிதனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தான் செய்யறது தப்புன்னு தெரிஞ்சும், நம்ம வந்து ஒருத்தர் மனம் நோக பேசிட்டு அவங்க மனம் வருத்தப்படும்னு தெரிஞ்சும் பேசுறது, செயல்ல அந்த மாதிரி வருத்தப்படுற செயல்ல ஈடுபடுறது, சுயநலமா நடந்து கொள்றது, இந்த மாதிரி நம்ம செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் நமக்கு பலன் தெரியும். அதனால இன்னொருத்தங்க எப்படி பாதிப்படைவாங்க அப்படின்ற விஷயமும் நம்மளுக்கு தெரியும். அப்படி இருந்தும் தொடர்ந்து அந்த செயல்கள்ல ஈடுபடுறதால, அந்த எண்ணங்களை கொண்டு இருக்கிறதாலதான் நம்மளுக்கு வந்து கர்மங்கள் பற்றி கொள்ளுது அப்படின்ற ஒரு விளக்கம் எனக்கு கிடைச்சது. சிறு குழந்தைகளுக்கு அந்த நிலை இல்லை. ஏன்னா குழந்தைங்களுக்கும் தெரியாது, குழந்தைங்களுக்கு கர்மங்கள் கிடையாது. ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது, நம்ம வந்து இதை தட்டி விட்டு இது உடைஞ்சதுன்னா அது வந்து விலை மதிப்பு வீணாயிடும், இதனால வந்து பொருள் இழப்பு ஏற்படும் அப்படின்லாம் அந்த எந்த குழந்தைக்கும் தெரியாது. தெரிஞ்சு ஒண்ணும் பண்றது இல்ல. ஒரு சாப்பாட்டை தட்டி விடுற குழந்தைக்கு தெரியுமா இது வந்து நம்ம வந்து எத்தனை பேரோட உழைப்பை வீணாக்குறோம், நேரத்தை வீணாக்குறோம் அப்படின்லாம் எதுவும் தெரியாது. அது போன்ற ஒரு குழந்தையை விட நல்லவன் ஈசன் அப்படின்னு சொல்றார். அணியன் நல் அன்பர்க்கு, தன்னை சேர்ந்த அடியவருக்கு, தன்னை துதிக்கும் அடியவருக்கு எப்படிப்பட்டவர்னா கூடவே இருந்து பார்த்து கொள்றவர், அடியவர் கூடவே இருக்கக்கூடியவர். தாயினும் நல்லன். ஒரு தாய்க்கு வந்து எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் அதுல எப்படிப்பட்ட பண்பு நலன்கள் கொண்டு இருந்தாலும் ஒரு தாய்க்கு எல்லாம் சமமானவர் தான். அந்த அந்த குணத்தினாலேயோ அவங்களுக்கு கிடைக்கிற மதிப்பினாலேயோ அவங்க எந்த விதத்திலயும் வந்து பாசத்துல குறை இடுறது இல்ல, அதுக்காக அவங்க உணவு இடுறதுலயும் வந்து எந்த பேதமும் பாக்குறது இல்ல. இந்த உலகத்திலேயே வந்து தாய் பாசத்துக்கு ஈடாகாது அப்படின்னு சொல்லி நம்ம பல உதாரணங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அப்படிப்பட்ட தாயை காட்டிலும் நல்லவர் யாரு? நம்ம ஈசன். என்னென்னலாம் சொல்றாரு அப்படின்னா, தீயினும் வெய்யன். இந்த தீயினும் வெய்யன் வந்து யாருக்கு அப்படின்னா, இந்த தீய எண்ணங்களை கொண்டு தீய செயல்களில் ஈடுபடும் கொடியவர்களுக்கு தான் வந்து தீயை போன்று, தீயை காட்டிலும் வெம்மை மிகுந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. புனலிலும் தண்ணியவன் யாருக்கு அப்படின்னா அடியாருக்கு, சிவனடியாருக்கு வந்து எப்படிப்பட்டவர் அப்படின்னா மிகுந்த மிகுந்த குளிர்ச்சியானவர், தண்ணீரை போன்றவர். சேயினும் நல்லன். ஒரு குழந்தையை விட, ஒரு பச்சை குழந்தைக்கு ஒன்றுமறியா குழந்தை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த குழந்தையை காட்டிலும் நல்லவர். அணியன் நல்ல அன்பருக்கு, ஒரு ஒரு அடியார் வந்து என்ன விரும்புறாரோ அந்த உருவமா மாடி அவர் கூடவே இருக்கக்கூடியவர். தாயை விட சிறந்தவர், தாயை காட்டிலும் நல்லவர்.
தாழ்ந்த யார் அப்படின்னா தாழ்ந்த சடை உடைய இந்த ஈசன் தான் அப்படின்னு சொல்லி விளக்குறார். இந்த பாடல்ல இப்படிப்பட்ட ஈசனை ஆயிலும் ஈசன் அருளறிவார் இல்லை அப்படின்ற ஒரு ஏக்கத்தையும் வெளிப்படுத்துறார். இப்படிப்பட்ட ஈசனை புரிஞ்சுக்கிட்டவங்க யாருமே இல்ல, முழுமையா புரிஞ்சுக்கிட்டவங்கன்னு சொல்றார். இது வந்து திருமூலர் சொல்றதாக நான் விளங்கிக் கொண்டது. எனக்கு தெரிந்ததை உங்கள் முன் சமர்ப்பித்ததில் மிகுந்த மகிழ்ச்சி. வாய்ப்புக்கு நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலமா, வாழ்க வளமுடன். மிக்க நன்றிமா, சூப்பர். ஸோ திருமந்திரத்தை வந்து படிக்கும்போது எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், எந்த வரி முன்னாடி பின்னாடி கொடுக்கணும், அவங்க அந்த 4 வரிகள் அடுக்கியிருப்பாங்க. கரெக்டாக தான் இந்த மாதிரி எடுத்து அதெல்லாம் அறிவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் அவரோட திருமந்திரம் இருக்கும். சரியான புரிதலமா, வாழ்க வளமுடன். நெக்ஸ்ட் வந்து பார்வதி அம்மா, வாழ்க வளமுடன். இருங்கம்மா, உங்களுக்கு நான் இப்ப ட்ரை பண்ணுங்க, மியூட் ஆகுதான்னு பாருங்க. வணக்கம் ஐயா. நீங்க எந்த வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. திருச்சிற்றம்பலம். ஐயா, நான் வந்து கணபதியுடைய காப்பு தாங்க ஐயா சொல்ல போறேன். 5 கரத்தனை யானை முகத்தனை ஈந்தின் இளம் பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஒரு 2-3 லாஸ்ட் மந்த் இருக்கும்னு நினைக்கிறேங்கய்யா, நான் வந்து கணபதின்ற சிந்தனை விருந்து கொடுத்தங்கய்யா. கணபதின்றா கணம்னா பஞ்சபூதங்கள், பஞ்சபூதங்களுக்கு பதி, பஞ்சபூதங்களுக்கு அதிபதி. ஏன்னா அந்த நாள்ல மக்களுக்கெல்லாம் தெரியணுங்கய்யா, பஞ்சபூதங்களை முதல்ல வந்து பஞ்சபூதங்கள் தான், பஞ்சபூதங்களாலதான் நம்ம எல்லாமே வந்திருக்குதுன்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா கண்டுபிடிச்சாங்க. முதல்ல நிலத்தை கண்டுபிடிச்சாங்க, அதுக்கப்புறம் நீரு, நெருப்பு, ரொம்ப நாள் கழிச்சு காற்று, அதுக்கும் அப்புறம் விண்ணு கண்டுபிடிச்சாங்க. இந்த பஞ்சபூதங்களுடைய தோற்றம் தான் உலக பொருள்கள் அனைத்தையும் உணர்ந்தாங்க ஐயா. அத வந்து எல்லாரும் வந்து அத பூஜை செய்ய மாட்டாங்க. எல்லா வேதங்கள்ல எல்லாம் கூட வந்திருக்குது அது. ஆனாலும் ஆகம விதிப்படி ஒரு விநாயகர் என்ற உருவத்தை வைத்து எல்லாவற்றுக்கும் முதல் காரணம் விநாயகர் தான் சொல்லிட்டு எந்த பூஜையிலுமே விநாயகர் பூஜை பண்ணாங்க. ஓமத்துல கூட கணபதி ஓமம் தான் ஃபர்ஸ்ட் பண்ணுவாங்க. அதனாலதான் எல்லா இடத்துலயும் அந்த பஞ்சபூதங்கள் உடைய பூஜை செய்யறதுதான் நம்ம பூஜைன்றது கூட பஞ்சபூதங்களை தொழுவதற்கு தான் பூஜைன்ற பேரும் கூட வந்தது. பூஜைனா பூ பிளஸ் ஜெய், பூஜை, பஞ்சபூதங்களை வழிபாடுதான் பூஜை. அதனாலதான் எல்லா இடத்துலயும் நம்ம முதல்ல கணபதி வழிபாடு பண்றோம். 5 கரத்தனை, அதாவது 5 கரம்னா அந்த பஞ்சபூதங்களை குறிக்கிறதுக்கு தான் 5 கரத்தையும் வச்சிருக்காங்க. நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண். யானை முகத்தனை, யானை முகத்தனைக்கு வந்து யானைக்கு வந்து காது பெருசு, கண்ணு சின்னது, அதனுடைய வாயும் சின்னதா இருக்கும். ஏன் இந்த மாதிரி உருவம் காட்டி வச்சிருக்காங்கன்னா, நமக்கும் 5 புலன்கள் இருக்குது மனுஷனுக்கும். மனுஷன் என்ன பண்றான், அந்த 5 புலன்கள் வழியாகவே தன்னுடைய ஜீவகாந்தத்தை விரயம் பண்ணிடுறான். அதற்காக இந்த விநாயகர் தலையை வச்சிருக்காங்க. அதாவது காது, அது வந்து காது உள்ள ஒரு பூச்சியை கூட உள்ள சேர்க்காது, வீசிக்கிட்டே இருக்கும் காதை. அது போல நம்மளும் காதுல வந்து காது வழியாக நம்ம கேட்கிற எல்லா விஷயங்களும் நல்ல விஷயங்களாக இருக்க வேண்டும்ன்றதுக்கோசம் யானை தலையை தான் வச்சிருக்காங்க. அதுக்காக அந்த காது. கண்ணு வந்து சின்னதா இருக்கு, அவ்வளோ பெரிய உருவத்துக்கு கண்ணு சின்னதா இருக்கு. அந்த மாதிரி நம்மளும் கண்ணை வந்து சிறிய பார்வையோட பார்த்து எல்லா விஷயத்தையும் நல்லபடியா புரிஞ்சு நம்மளுடைய வாழ்க்கையில அதிகமான இப்போ நிறைய டிவியை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, செல்போனை யூஸ் பண்றாங்க இந்த கண்ணு வழியா. அப்போ உங்களுக்கு அந்த நெருப்புன்ற சக்தி எவ்வளவு விரயமாகுது. அதுக்காக அந்த கண்ணு சின்னது. தும்பிக்கை, இப்ப மனுஷனுக்கு எது, மனுஷனுக்கு வந்து நம்பிக்கை. அது மாதிரி யானையின் பலம் தும்பிக்கையில இருக்குது. நமக்கு
மனுஷனுக்கு காட்டுறதுக்காக தான் இந்த யானையை தலையை அங்க வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து தந்தம். தந்தம் வந்து யானை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன். இப்ப மனுஷன் இறந்தா என்ன கதி? மனுஷன் உயிரோட இருக்க சமயத்திலயும் எப்படி இருக்கிறான்? ஆனா யானை பாருங்க, இருக்க சமயத்திலயும் அது 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன். இப்போ பாருங்க, ஒரு ராஜா, ஒரு பெரிய ராஜா, அவரு நாட்டை கைப்பற்றிட்டு தேர்ல போயிட்டே இருக்கிறாரு. ஒரு மகா முனிவர் வராரு எதற்க. உடனே வந்து அவரு தரையில இறங்கி அவர் கால்ல வந்து விழறாரு. உடனே அமைச்சருக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சு. இவ்வளவு பெரிய ராஜா வந்து சாதாரண ஒரு இவர்கிட்ட, சாது கிட்ட போய் கால்ல விழுந்து வணங்குறாரே அப்படின்ட்டு ராஜாவையே கேக்குறாரு. என்ன ராஜா, நீங்க இவ்வளவு பெரிய உலகத்தையே ஆள்றீங்க, நீங்க போயிட்டு அவர் கால்ல போய் விழறீங்களேன்னு. ராஜா கம்முன்னு சாதாரணமா இருந்துட்டு அரண்மனைக்கு போனோட நீ ஒரு 3 தலை வாங்கிட்டு வாண்டாரு. ஆட்டு தலை, மனுஷன் தலை, இது புலித்தலை வாங்கிட்டு வாண்டாரு. இன்னும் நம்ம ஒரு கேள்வி கேட்டா ராஜா ஒரு பதில் சொல்றாருன்னு சொல்லிட்டு இவர் போய் வாங்கிட்டு வர்றாரு. அதுவும் மனுஷன் தலையை அவரால் வாங்கவே முடியல, எப்படியோ வாங்கிக்கணும். உடனே வந்து ராஜா சொல்றாரு, இந்த 3 தலையும் போய் வித்துட்டு வாண்டாரு. இதனடா இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு வாங்கின மாதிரி திரும்ப போய் விற்கணும்ன்றாரு. உடனே ஆட்டு தலைய வாங்கிக்கினாங்க மக்கள், புலித்தலையும் வாங்கிட்டாங்க. மனுஷன் தலைய போய் யாராவது கேட்டா கூட இவரை போட்டு, அமைச்சரை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. எப்படியோ எங்கேயோ கொடுத்துட்டு உள்ள வராரு அமைச்சர். அப்போ ராஜா சொல்றாரு, என்ன எல்லாத்தையும் வித்துட்டு என்ன, ஐயோ நான் இது பண்ண, என்னால மனுஷன் தலையதான் இது பண்ண முடியல அப்படின்னு. தெரிஞ்சுக்கோ, உயிர் இருக்கிற வரைக்கும் தான், உயிர் போயிடுச்சுன்னா ஒண்ணுமே கிடையாது. அது போல ஆனா யானையினுடைய உயிர் போனாங்களோ அந்த தந்தத்துக்கு விலை மதிப்பு உடையது. அது போல மனுஷனும் வாழணும்ன்றதுக்கோசம் அந்த தந்தத்தை வச்சிருக்காங்க அங்க. இது என்னுடைய புரிதலுங்க ஐயா. அந்த இந்தின் இளம்பிறை போல எய்தனை, அதாவது அந்த தந்தத்துக்காக, அந்த அவ்வளவு அழகா இருக்கு அந்த தந்தம். அந்த தந்தம் வந்து அந்த தந்தத்துக்கு இவ்வளவு இது பண்ணிருக்காங்க. நந்தி மகந்தனை, நந்தி மகந்தனை, நந்தி மகந்தனைன்றதுக்கு வந்து இப்ப நம்ம பிரதோஷத்துக்கு எல்லாம் போக சமயத்துல நந்தி காதல நம்ம சொல்றோம். நந்தி காதல சொல்ல சமயத்துல நம்ம தான் சொல்றோம், நம்ம மனசுக்கு தான் நம்ம சொல்றோம். எப்ப, அதாவது நந்தின்றது எனக்கு என்னமோ தோணுது மனம்தான். நந்தி மகந்தனை, அதாவது இறைவன் தான் தன்னை அறிவதற்கு தான் மகிழ்ச்சி, நம்ம இவ்வளவு நமக்கு அறிவும் ஆற்றலும் இருக்குதே, நம்ம அதை அனுபவிக்கணும்ன்றதுக்கு தான் விண்ணாகி பஞ்சபூதங்களாகி, பஞ்சபூதத்துல இருந்து 5 அறிவாகி 6வது அறிவாக மனுஷனாக பிறந்திருக்காரு. அந்த மனுஷனால இறைநிலையை உணர முடியல. ஏன்னா அந்த ஆணவம், கண்மம், மாயை இந்த 3ம் மறைஞ்சிருக்குது. அதெல்லாம் விலகிடுச்சுன்னா அப்பதான் அந்த மனம் வந்து அறிவா ஆகும். அப்போ அந்த அறிவா ஆகும் சமயத்துலதான் நம்ம அந்த இறைநிலையை உணர முடியும். அப்ப அந்த மனம்ன்றதுதான் நந்தி மகந்தனை. ஞான கொழுந்தினை, ஞான கொழுந்தினா சிவபெருமானுடைய தெளிந்த அறிவு உடையவர் அவரு. அவருடைய மகன் விநாயகர். உந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே, உன்னை வந்து அப்படியே அந்த நம்மளுடைய சிற்றறிவு பேரறிவோடு சேர சமயத்துல அந்த அறிவுல வைத்து உன்னை நான் போற்றுகின்றேன். வாழ்க வளமுடன் ஐயா. இது தவறு இருந்தால் மன்னிக்கவும். வாழ்க வளமுடன். நம்ம திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலங்க. முதல் திருமந்திரத்தை இந்த அளவுக்கு நம்ம ஆராய்ச்சி பண்றோம். அதுல வந்து லட்சுமி அம்மா சொன்னாங்க, அது திருமூலர் தான் எழுதினாரா இல்லையா எனக்கு சந்தேகம். அதெல்லாம் நமக்கு சந்தேகம்லாம் ஒண்ணும் இல்லை. நீங்க தான் திருமூலர், அவ்வளவு. யாரெல்லாம் எடுக்கிறோமோ அவங்கள திருமூலர் தான், அவ்வளவுதான். அந்த மூலம் அப்படிங்கறத வந்து மூலத்தை ஆராய்ச்சி பண்ணக்கூடியது. திரும்ப திரும்ப எப்பேற்பட்டதுதான். இதுல ஒண்ணு வந்து மனிதன் இறந்தா மனிதனுடைய கதி என்ன? மண்ணே கதி, அவ்வளவுதான். மனிதனுக்கு அவ்வளவுதான், மண்ணுதான். நந்தி அப்படிங்கிறது வந்து திருமூலருடைய குரு. நந்தி பெருமான் வந்து திருமூலருடைய குரு, யோகா குரு, யோகா ஆசான்.
அந்த அது வந்து அவரே குறிப்பிட்டது என்னோட குரு தான். அவரோட குரு வந்து அந்த குரு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஆதி குரு வந்து சிவன் தான். உம் இப்ப நம்ம சிவனை லிங்கத்தை பார்க்கணும் அப்படின்னா, அதாவது உருவத்தின் வழியில நீங்க பார்க்கணும், லிங்கத்தை பார்க்கணும்னா சிவன் கோயில் அமைச்சிருப்பாங்க. நந்தி அப்படிங்கிறது 2 கொம்பு இருக்கும். அதுக்கு உம் நடுவில் நின்று நீங்க ஃபர்ஸ்ட் போய் பார்க்கணும். அது வழியா தான் நேரா சிவபெருமான் உள்ள லைட் எரியும். அங்க நீங்க பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்க போய் சுத்தி வந்து பார்க்கிறது. நன் பிளஸ் தீ அப்படிங்கிறது நன்மை தீமை அல்லது டியூவாலிட்டிஸ். இந்த உலகத்துல இருமைகள் இருக்கு. இந்த இருமைகளில் பாதிக்கப்படாம நடுவுநிலையோட நிக்கிறதுக்கு பேரு சமநிலைன்னு பேரு. சமநிலை நிக்கிறதுக்கு பேரு யோகான்னு பேரு. யோகாவை யாரு பண்றாங்களோ அவங்களுக்கு பேரு யோகின்னு பேரு. அந்த யோகத்தை யாரு சொல்லி கொடுக்கலாம் அவங்க பேர் குருன்னு பேரு. அந்த குருவை தான் அவர் வந்து நந்தி பெருமான் அப்படின்னு சொல்லி அவர் அழைக்கிறாரு. அந்த நந்தி பெருமான் என்னுடைய ஆசானாகிய எனது சிவபெருமானுடைய மகனாகிய உன்னை நான் வணங்குகிறேன்னு அர்த்தம். வேற ஒன்று. இதுதான் நந்தி மகன் அப்படிங்கிறது. உம் இப்படி விநாயகன் அப்படிங்கிறது வந்து வேற என்ன பேர் உங்களுக்கு தெரியும் விநாயகருக்கு? பிள்ளையார், பிள்ளையார், கணபதி, அதான் கணபதி, விநாயகர், விநாயகர், கணேசன், கற்பக விநாயகர், கற்பக விநாயகர், கணேசன் இல்லையா? கணேசன். இது எல்லாமே இறைநிலையில இருந்து படைப்புக்கு வந்த போது, அதாவது பார்வதி சிவன் சக்தின்னு 2 இருக்கு, இருப்புன்னு ஒண்ணு இருக்கு, இயக்கம்னு ஒண்ணு இருக்கு. அதுல அந்த இயக்கத்துக்கு வந்ததுல படைப்புல இயற்கையில படைப்புல வந்ததுல என்னென்ன பகுதிகள் இருக்கு அப்படிங்கிற 36 தத்துவங்கள்ல அந்த 12 தத்துவங்கள் சிவ தத்துவங்களை போக மீதி இருக்கக்கூடிய 24 தத்துவங்களை வந்து பிரகிருதி தத்துவங்கள் தான் விநாயகர். அது பக்தி மார்க்கத்துல இன்னைக்கு அப்படி படுத்திருக்கோம். பஞ்சபூதங்கள் தான் அதனுடைய 5 பகுதி. இந்த பஞ்சபூதங்கள் தான் 5 கரன்னு சொல்றோம். இங்க யானை முகம்ங்கிறது அந்த பஞ்சபூதங்களுடைய கான்சியஸ்னஸ் வந்து குறிப்பிடக்கூடியது. இப்ப அதுல பாத்தீங்கன்னா 5 முகம் இருக்கு, 5 கரம் இருக்கு, அதுக்கு 5 தன்மாத்திரைகள் இருக்கு. இந்த தன்மாத்திரைகளை உணர்த்துற வகையில தான் நீங்க சொன்ன காது மூக்கு இதெல்லாம் இருக்கிறது. இதுல ஏன் வந்து கொம்பு வைக்கணும் அப்படின்னா, கான்சியஸ்னஸ்ல 2 வகையான கான்சியஸ்னஸ் இருக்கு. ஒண்ணு வந்து குறைபாடு உள்ள கான்சியஸ், ஒண்ணு முழுமையான கான்சியஸ்னஸ். சோ முழுமையா இருக்கிறது பியூர் கான்சியஸ்னஸ், குறைபாடா இருக்கிறது நம்மளுடைய கான்சியஸ்னஸ். சோ இவ்வளவுதான் ஞானம் அப்படிங்கிறதுல வந்து நம்மளுடைய அறிவு அப்படிங்கிறதுல வந்து பூரண அறிவு இருக்கு. இந்த அறிவு தான் வந்து அந்த பூரண அறிவு. பூரண அறிவு பியூர் கான்சியஸ்னஸ் இப்ப நம்ம வயிற்றுல ஜீரணம் பண்ணுது, ஒரு குழந்தையை உருவாக்குது, அந்த வயிற்றுக்கு இருக்கு பாருங்க அறிவு, அதுதான் இறைவனுடைய அறிவு. இறைவனுடைய தன்மைகளை இன்னொரு வகையில ஆராய்ந்து பார்க்கறது. இது எல்லாமே கணங்களுக்கெல்லாம் படைக்கப்பட்டது எதுவெல்லாம் இருக்கோ அதுக்கெல்லாம் பதியாக இருக்கக்கூடியவன் கணபதி. படைக்கப்பட்ட எல்லா இயற்கைக்கும் மூலமாக இருக்கக்கூடிய கணபதி. கண ஈசன் கணேசன். சோ கணங்களுக்கு ஈசனாக இருக்கக்கூடியவன் கணேசன். விநாயகர் வியாபித்திருக்கக்கூடிய படைக்கப்பட்ட அனைத்துக்கும் நாயகனாக இருக்கக்கூடியவன் விநாயகன். அப்படிதான் இந்த பெயர்லாம் அமைக்கப்பட்டிருக்கும். அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி பார்த்தா எல்லாமே அதுலதான் இருக்கும். சோ அதை பத்தி எல்லாம் நம்ம அப்புறம் டைம் இருக்கும்போது யோசிக்கலாம். இப்போதைக்கு அடுத்து வந்து இன்னும் 2 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு சாந்தி மணியை நம்ம வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம். உங்களை இருங்க, நான் மீட் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். சாந்தி சுப்பிரமணியன் இருக்கிற நேம்னு நினைக்கிறேன். நம்ம அன்மியூட் பண்ணி பாருங்க. இப்போ ஜஸ்ட் நீங்க வீடியோ ஆன் பண்ண கூட நான் கண்டுபிடிச்சிருவேன். நீங்க தானம்மா சாந்தி சுப்பிரமணியம்மா? ஆமாங்கய்யா. ஓகே, வாழ்க வளமுடன்மா. அது இந்த பாட்டுல இன்னும் கொஞ்சம் அர்த்தம் சொல்லணும்னு தான் நான் மியூட் பண்ணணும்னு. இதே பாட்டு. அதாவது முழு ஞானம்ன்ற மெய்யறிவு அப்படிங்கிறது சிவனா இருக்கிறப்போ, சிவமா இருக்கிறப்போ அதோட கொழுந்து தளிரா இருக்கிறவர் வந்து ஞான கொழுந்து அப்படின்னு சொல்றாங்க. அவரு ஞானமா இருக்கிறாரு, இவர் வந்து ஞான கொழுந்தா இருக்கிறாரு. அது மாதிரி முருகனுக்கு வந்து இவரு சிவன் வந்து பூரணர் அப்படிங்கிறப்ப இவருக்கு இளம்பூரணர்னு பேரு. அது மாதிரி இது ஞானம் ஞான கொழுந்து, பூரணர் இளம்பூரணர் அப்படின்னு சொல்றாங்கய்யா. அந்த பாயிண்ட் கொஞ்சம் வந்தது, அதனால சொல்றேன். திருச்சிற்றம்பலம். அவ்வளவுதானம்மா? அவ்வளவுதான். தேங்க்யூ.
செந்தாமரையம்மா வாழ்க வளமுடன். இருங்கம்மா, ட்ரை பண்றேன், அன்மியூட் பண்றேன். செந்தாமரை செல்வியம்மா லைன்ல இருக்கீங்களா? உள்ளார அந்த வீடியோ எல்லாம் கொஞ்சம் ஆன் பண்ண கண்டுபிடிச்சிடலாம் எங்க இருக்கீங்கன்ட்டு. அம்மா இப்ப நீங்க அன்மியூட் பண்ணுங்க, பண்ண முடியும். சார் வாழ்க வளமுடன். திருமந்திரம் பாடல் வந்து குரூப்ல போட்டிருக்காங்க சார். எட்டும் இரண்டும் ஈது அறிகின்றார், எட்டும் இரண்டும் அறியாத ஏழையர், எட்டும் இரண்டும் இரு மூன்று நான்கென பட்டது சித்தாந்த சன்மார்க்க பாதமே அப்படிங்கிற ஒரு திருமந்திரம். அதோட விளக்கம் இதை கொஞ்சம் எடுத்து வச்சிருக்காங்க சார், சொல்றேன். எட்டும் இரண்டும் அப்படிங்கிறது ஒரு இனிமையான பேரின்பத்தை வந்து கொடுக்கக்கூடியது. அத வந்து எட்டையும் இரண்டையும் அறியாதவர்கள், அதாவது அறிந்தவர்கள் வந்து பணம் உள்ளவன், அதாவது பணம் உள்ளவன நம்ம பணக்காரன் சொல்றோம், பணம் இல்லாதவன ஏழைன்னு சொல்றோம். அந்த மாதிரி இந்த எட்டையும் இரண்டையும் அறிந்தவர்கள் அந்த மாதிரி, அறியாதவர்கள் அந்த மாதிரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதாவது அறிந்தவன் நாணமாகிய செல்வத்தை பெற்ற பணக்காரன், அறியாதவன் நாணமாகிய செல்வத்தை இல்லாத ஏழை அப்படின்னு வந்து இதை வந்து எடுத்துக்கலாம். மேலும் வந்து நம்ம வந்து இந்த எட்டும் இரண்டும் இரு மூன்று நான்கு, அதாவது 10 என்பதை சித்தாந்த சன்மார்க்க பாதம் அப்படின்னு சொல்லி திருமுறை சொல்றாரு. இது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 8 2 10 அப்படிங்கிறது ஒரு சின்ன குழந்தைக்கு கூட தெரியும், 1ஆம் கிளாஸ் குழந்தை கூட தெரியும். இத சொல்ல வந்து திருமூலர் வந்து எதுக்கு இப்படி சொல்றாரு அப்படின்னு நம்ம வந்து கொஞ்சம் பார்க்கலாம். ஞானிகள் கூற்று எல்லாமே எளியதானதா இருக்கும், அதே சமயம் வந்து பார்த்தோம்னா ஆழ்ந்த பொருள் உள்ளதாகவும் இருக்கும். அதாவது நாணத்தை விளக்கக்கூடிய ஒரு மறைப்பொருளாகவும் இருக்கும். என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, 8 என்பது 8 அப்படின்னும் தமிழ்ல ஆ என்றும் அத சூரியன் என்றும் வலதுகன் என்றும் மறைப்பொருளாக உணர்த்துறாரு. 2 அப்படிங்கறத வந்து 2 என்றும் தமிழ்ல ஊ என்றும் சந்திரன் என்றும் இடதுகன் என்றும் கூறுகிறார். இந்த 8ம் 2ம் 10. அப்ப 8 கூட்டல் 2 10. அப்ப ஆ கூட்டல் ஊ ஈக்குவல் டு யா. சூரியனும் சந்திரனும் நம்மளோட சாதனையால ஒன்றுபட்டு உள்முகமாக சென்று 10 ஆகிய யா ஆகிய அக்னியோடு சேர்ந்தாலே அந்த திருவடியோடு ஜோதியோடு ஜீவனை அதோட இறைவனோட பாதத்தை நாம தரிசிக்க முடியும்னு சொல்லி சொல்ல வராரு. இந்த நிலையைத்தான் சொல்றாங்க, முச்சுடரும் ஒன்றை முடிந்தோர் சோதி பாதம் அச்சுதனும் மையனும் காண அனந்த மாபாதம் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் சொல்லுவாங்க. யமுனையில் கண்ணன் காளிங்கன் நந்தனம் நர்த்தனம் புரிந்தான் என்பது புராணம். இதோட தத்துவம் என்ன கொஞ்சம் பார்த்தோம்னா, யா அப்படிங்கிறது முனை, யமுனை. யா வந்து முனைன்னு சொல்றாங்க. அப்ப வந்து யாவோட என்ற கலை சேர்ந்த இடத்தில் 3 முனைகள் இருக்குது. அப்ப சூரியன் சந்திரன் அக்னி என 3 கலை சேர்ந்த அந்த இடத்துல விஷத்தை கக்கும். அப்ப அந்த காளிங்கனான காம குரோதிகளை கொடுக்கும். அந்த பஞ்சேந்திரியங்களை இருந்தா நம்ம வந்து வென்று அதன் மேல உள்ள ஏறி ஜோதியாக அந்த ஒளியாக இருக்கிற அந்த இறைவனை நாம அந்த ஒளிய வந்து நாம வந்து அந்த இடத்துல ஆனந்த நடனம் ஆடுகிறான். அதை வந்து நாம மெய்ஞான விளக்கமாக யா முனை 3ம் ஒன்றாக உள்ளது. அதுதான் வந்து ஒன்று சேர்த்தால வந்து ஞான சாதனை. இந்த 3மே ஒன்று சேர்த்தோம்னா ஞான சாதனை. அதுதான் யமுனை. 3 முனையும் ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி.
அப்படி ஒன்று சேர்க்கும் இந்த 3 முனையும் ஒன்று சேர்க்கும் போது சூலாயுதம் போல 3 கூறாக உள்ளது. சூலாயுதம் போல இருக்கு. வேல் போல குவிந்து ஒன்றாகி இயலும். அப்ப முருகனுக்கு சக்தி கொடுத்தது ஞானவேல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம ஒவ்வொருவரும் வந்து அந்த ஞான வேலாக மிளிர வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றார் திருமூலர். ஞான ஒளி விட்டு பிரகாசிக்க அந்த ரகசியத்தை நமக்கு யாராவது சுட்டி காட்டினால்தான் நமக்கு புரியும். அதனாலதான் சுட்டி காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது அப்படின்னு ஒரு பழமொழியை சொல்றாங்க. நிறைய நூட்களையும் ஞானிகளோட கூற்றையும் நம்ம படிக்கும்போது பரம்பொருளான ஒளி கண் என நினைத்து பாருங்கள். பரம்பொருள் ஒளி கண் அப்படி நம்ம நினைச்சு பார்த்தோம் அப்படின்னா உண்மை நமக்கு விளங்கும், நமக்கு கிடைக்கும். ஓகேங்க சார், எனக்கு தெரிஞ்ச ஒரு அர்த்தம் இதுல இருந்து என்னால எடுக்க முடிஞ்சது. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நம்ம திருச்சிற்றம்பலம். 8ம் 2ம் 8ங்கிறது எண்கள் வடிவில் இன்டர்பிரட் பண்ணும்போது நீங்க எப்படி வேணா இன்டர்பிரட் பண்ணி எடுக்கலாம். இங்க எல்லா திருமந்திரம் பொதுவானது. உங்களுடைய கருத்து கேட்டின வரை நீங்க இன்டர்பிரட் பண்ணலாம். கருத்துக்கள் வந்து எந்த விதமான கருத்து சுதந்திரம் முழுமையாக உண்டு. திருமந்திரம் பொறுத்த வரைக்கும் இங்க என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிறது பார்க்கும்போது இறைநிலையை உணரணும். அவங்க தன்னை உணரணும். இப்ப நீங்க அந்த விநாயகரை எடுத்துக்கிட்டு பார்த்தாலும் சரி, எந்த ஒரு திருமந்திரத்தை ஆராய்ச்சி பண்ணாலும் சரி, நம்ம கிட்டத்தட்ட 4 மாதங்களா பயணிச்சும் கூட நம்ம இன்னைக்கு முதல் திருமந்திரத்துக்கே நம்ம இவ்வளவு விளக்கம் எடுக்கிறோம் அப்படின்னு அவ்வளவுதான். எங்க நம்ம ஆழ்ந்து போறோமோ அவ்வளவுதான். இதுக்கு பேர் தான் மூலம் நோக்கி போறது. ஸோ இதுல 8, 2 அப்படிங்கிறது வந்து 8 அப்படிங்கிறது வந்து என்ன பார்க்கும்போது உங்களுக்கு ஆ அப்படிங்கிறது ஆகாரம் அல்லது ஊங்கிறது உக்காரம் இதை எடுக்கும். அகாரம் உக்காரங்கிறது ஒண்ணும் இல்லை, உயிரும் மெய்யும் அப்படிங்கிறது. 8ல் 1 இல்லை என்றால் விட வேண்டும் ஜீவன் என்ற பெயரை. உலகத்துல நீளம் நீர் நெரு இந்த ஆகாயம் 3லையும் வாழக்கூடிய எல்லாத்துக்கும் வந்து இந்த 8ல் 1 இல்லைன்னா அதை வந்து ஜீவன் என்ற பெயரை விட்டு விடணும். இதுக்கெல்லாம் ஜடம் என்ற பெயர் அப்படின்னு சொல்லி வேதாத்திரி மகரிஷி ஞான கலைஞர் ஒரு பாட்டில் எழுதியிருப்பார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த உயிர் மனம் ஜீவகாந்தம் இதெல்லாம் வரிசைப்படுத்தியிருப்பாரு. 8 கருமையும் இதெல்லாமே இருக்கும். இந்த 8 இல்லை அப்படின்னா அது உயிர்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த உயிர்மை அப்படிங்கிறதான் அது ஒன்னுலுமே 2 உடம்புன்னு ஒண்ணு இருக்கு, கான்சியஸ்னஸ் ஒண்ணு இருக்கு. இந்த உணர்வு நிலை அப்படிங்கிறது இந்த உடம்போட சேர்ந்து இருக்குது. இது 2 தான் வந்து இதை இனிது அறிகிறார் அப்படின்னா இதை நல்லா தெரிஞ்சவங்க கொஞ்சம் பேர் தான். இது நல்லா தெரியாதவங்க ஏழைகள் அப்படிங்கிறாரு. இங்க ஏழை அப்படிங்கிறது ஒண்ணு இல்லை, ஒருத்தனுடைய ஞானம் தான் அவனுடைய ஏழை. திருக்குறள் வந்து திருவள்ளுவர் வந்து குறிப்பிட்டிருப்பாரு. ஸோ ஒருத்தனுக்கு வந்து உடனே இன்ஸ்டன்டா சப்போர்ட் பண்ணக்கூடியது எதுன்னா அவனோட ஞானம் மட்டும்தான். ஸோ கேரண்ட சங்கீதாலையும் சொல்லுவாங்க ஞானம் மட்டும்தான் ஒருத்தனுக்கு உடனே ஹெல்ப் பண்ணக்கூடிய நண்பன், அவ்வளவுதான். அப்போ ஒருத்தனுக்கு எது இல்லைனாலும் உடனே கிடைக்கக்கூடியது எதன் மூலமா அப்படின்னா ஞானம் அப்படிங்கிறது ஒண்ணுதான் வந்து எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறது. அப்ப அப்பேற்பட்ட ஞானத்தை தான் இங்க வந்து அறியாதவங்க ஏழை அப்படிங்கிறாரு. அப்ப தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, பெற வேண்டியது என்ன அப்படின்னா அப்ப பணம் வசதி எதுல இருக்கு அப்படின்னா ஞானத்துல மட்டும்தான் இருக்கு. இதைதான் வந்து அவங்களால பெற முடியல அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து ஆனா இதுல 32 தத்துவங்களை குறிப்பிடுறதாகவும் சொல்றாங்க. 36 தத்துவங்கள் இது கடைசியில அவர் முடிக்கும் போது சித்தாந்தம் அப்படிங்கறத கொடுக்குறாரு. சித்தாந்த சன்மார்க்க பாதமே அப்படின்னு சொல்லிட்டு சன்மார்க்கத்தில் இருக்கக்கூடியது வந்து நம்ம சிவ தத்துவங்கள் இருக்கக்கூடிய சிவாகங்கள் அல்லது சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடியது. இந்த சைவ சித்தாந்தங்கள் எடுத்துன்னா 12 திருமுறைகள் இருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர்பிரட் பண்றதுக்கு அது ஏகப்பட்ட விஷயங்கள் அது பின்னாடி ஒளிஞ்சிருக்கு. எதை கரெக்டா சொன்னாங்க அப்படிங்கிறதுலாம் அது திருமூலருடைய பாதத்திலேயே சமர்ப்பணம் பண்ணிடுவோம். சிந்தனைக்கு எட்டிய வரை கற்பனை ஏற்ற வரைக்கும் நம்ம கற்பனை பண்றது சிந்திக்கிறதும் தவறான விஷயங்கள் கிடையாது. ஸோ அதுதான் நம்மளுடைய இந்த படிப்பினுடைய நம்ம இந்த வகுப்பு உங்களுடைய சிந்தனைக்கு எட்டணும், அவ்வளவுதான். எப்போ உங்களுடைய சிந்தனை முடிவடைகிறதோ அப்ப அந்த சிந்தனை அப்படிங்கிறது சித்தாந்தமாக மாறுது. சித்தாந்தம் அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க, வேதாந்தம் சித்தாந்தம் இப்படி எல்லாம் பேசுவீங்க. இறைவனுடைய தன்மைகள 3 சச்சித் அனந்தம். அந்த சித்து அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சிந்தனை அல்லது அறிவு அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப மனிதனுடைய அறிவினுடைய எல்லை எங்க முடிவு இருக்கு, அது எங்க முடியுதோ அங்க அதனுடைய முடிவு, அதுதான் அந்தம்னா முடிவு. சித்தம் எங்க முடிவடைகிறது அங்க சித்தாந்தம், அவ்வளவுதான். அப்ப இந்த இந்த மனிதனுடைய உடல்ல இருந்து சிந்தனை பண்ணக்கூடிய மனதை வைத்துக்கொண்டு சிந்தனை வந்து எப்பொழுது இது நிறைவடையும், இது ஞானமா மாறும். அது ஞானமா மாறுற வரைக்கும் அதனுடைய தேடல் இருக்காது. நீங்க எவ்வளவு படிச்சாலும் அதுல ஒரு கேள்வி இருக்கும், அதுல ஒரு கொஸ்டின் இருக்கும்.
எடுத்த உடனே நம்ம திருமந்திரம் சொல்லும் போது என்ன சொன்னோம்? இதுல ஏதாவது தப்பு இருந்தா அதெல்லாம் திருமூலர்கிட்ட சமர்ப்பணம் பண்ணிடுவோம். நமக்கு பயமா இருக்கு. முழுமையான விளக்கத்தை கொடுப்போமான்னு நமக்கு தெரியல. எத்தனை முறை படிச்சிருப்போம் அந்த திருமந்திரத்தை? எத்தனை பேர் சொன்னோம்? இங்கே 3 பேர் எக்ஸ்பிளைன் பண்ணோம். 4 பேர் எக்ஸ்பிளைன் பண்ணோம் திருமந்திரத்தை. இது எத்தனை பேர் படிச்சாலும் அப்பயும் கூட நமக்கு நிறைவு இல்லாத மாதிரி ஒரு தன்மை இருக்கு. அப்ப இது மாதிரி எதை படிச்சாலும் அதுல நிறைவு இல்லாத மாதிரி ஒரு இருக்கும் அந்த மனமானது. அப்ப அது எப்ப வந்து அது முடிவடையும் அப்படின்னா, எப்ப தன்னுடைய ஒரிஜினல் நிலையை அடையுதோ, எப்ப இறைவன் என்ற 3 பகுதி சத் சித் ஆனந்தம் சொல்லக்கூடிய அந்த சித் என்ற சொரூபத்துக்கு எப்ப மனமானது போய் நிக்குதோ அப்பதான் அதனுடைய அந்தம் சித்தாந்தம் அப்படிங்கிறது பிறக்கும். அதுக்கு வந்து இங்க படைக்கப்பட்டது எல்லாமே நீங்க தெரிஞ்சுட்டு போனா மட்டும்தான் அதனுடைய மூலம் போய் சேர முடியும் அப்படிங்கிறது தான். அதுதான் உங்களுக்கு துன்பம் இல்லாத இடமும் கூட அந்த ஆனந்தம்ங்கிற நிலையை அடைகிற இடமும் அதுதான். நம்முடைய நோக்கமே அதுதான், நம்முடைய வேலையும் அதுதான். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அதுதான். இது தெரிஞ்சுக்க வேண்டியது நமக்கு வந்து இந்த மாதிரி புத்தகங்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள், பாடல்கள் எல்லாம் சிந்திக்க 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 அந்த சிந்தனை வந்து அது இந்த உடல், உயிர், இந்த உணர்வு, இறைநிலை, இயற்கை இதை பத்தின விஷயங்கள் தான். இன்னைக்கு விநாயகர் நீங்க எடுத்தாலும் சரி, அது பார்வதி இனமா எடுத்தாலும் சரி, அது சிவபெருமான கூப்பிட்டாலும் சரி, எல்லாமே அங்க ஒண்ணுமே கிடையாது. நான் இறைவன் என்ற பேதம் இருக்குது, துவைதம் இருக்கு. இந்த இரண்டுக்கான வேறுபாடு இருக்கு. அந்த தனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறைவனை அறிகிற வரைக்கும் இந்த மனம் உவய போறது இல்லை. அதுக்கு நீங்க எத்தனை திருமந்திரத்தை போட்டாலும் சரி, எத்தனை 15 பகவத்கீதை எல்லாத்தையும் அள்ளி கொட்டினாலும் சரி, அது நெருப்புல போட்ட ஆகுதி மாதிரி எல்லாத்தையும் எரிச்சிடும். அதுக்கு போதவே போதாது. எவ்வளவு போட்டாலும் பத்தாது. எப்ப அது இறைவனோடு சேர்ந்து நான் தான் இறைவன் உணருதோ அந்த நிமிஷம் உங்ககிட்ட எதையும் அது ஏற்க போறதில்லை. ஏற்பதற்கும் ஒண்ணு இருக்க போறதில்லை. அங்கதான் அது அமைதி, சாந்தம், சாந்தி அப்படிங்கிறதுலாம் நிறைவடையுது. அதுக்கு பேர் தான் ஆனந்தம் அப்படின்ட்டு. அது வரைக்கும் இந்த தேடல் இந்த இதெல்லாம் இருக்கும். ஒரு நல்ல திருமந்திரம் தான், அற்புதமான திருமந்திரம் எடுத்திருக்கீங்க. 8ம் 2ம் பெறுவதற்கு அனைவருக்கும் திருமூலன் அருள் கிட்டட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேற யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள், டவுட், நீங்க பார்த்த திருமந்திரத்துல, நீங்க எடுத்துக்கிட்ட திருமந்திரத்துல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா உங்களுக்கு? அம்மா சொன்ன மாதிரி இது திருமூலர் தான் எழுதினாரா, அந்த மாதிரி ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? எதனால கேட்கலாம் நீங்க. உங்களுக்கெல்லாம் எப்படி தோன்ற வரைக்கும் நீங்க எல்லாம் சொன்னீங்களோ, உங்க அறிவு கேட்டின வரைக்கும் சொன்னீங்களோ, அப்படி அடியேனுக்கு கேட்டின வரைக்கும் நானும் சொல்றதுக்கு முயற்சி பண்றேன். சந்தேகங்களுக்கு இடம் இல்லாமல் ஒரே நிமிஷம் இருங்க. உங்களால அவன் மியூட் பண்ண முடியல, சாரி. அது நடுவுல நீங்க கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது உங்களுக்கே டிஸ்டர்பா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் போட்டிருந்தேன். எஸ், நவ் யூ கேன் ட்ரை. யாராவது ஒருத்தர் ட்ரை பண்ணுங்க. எஸ் சார். இப்போ அன்மியூட் ஆகுது சார். ம். சார், அத வந்து நான் டவுட்டா சொல்லல. அது இடைசருகலா இருந்தாலுமே நான் உண்மை, முழுசா வந்து இடைச்செருகல் தான். ஆ, ஆ, இடைச்செருகல் வந்து கிட்டத்தட்ட 400 திருமந்திரங்கள் பக்கம் இடைச்செருகல் இருக்கிறதா சொல்றாங்க. உண்மைதான். அதனால சொல்லுங்க. நான் நல்லா வந்து இருக்குல்ல? அத வந்து அப்படி எடுத்துக்கல. ஏன்னா அப்புறம் இது யார் எழுதியிருப்பாங்களோ அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க்கோட படிக்க வேண்டியதா இருக்கும். அந்த ஃபுல் ஃபெய்த்தோட படிக்கிறேன் அப்படின்னுட்டு தான் ஆரம்பிச்சது. நான் வந்து ரொம்ப லிட்ரலா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண மாரி ஃபீல் ஆயிடுச்சு சார். அம்மா எக்ஸ்பிளைன் பண்ணதும், நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண உடனே, அந்த ரொம்ப லிட்ரலா நான் வந்து ரொம்ப அப்பர் லேயர்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு புரிஞ்சது. ஸோ இன்னும் கொஞ்சம் உள்ள போய் போய் இன் ஃபியூச்சர் நல்லா கத்துக்கிறேன் சார். தேங்க் யூ. வாழ்வாழ்வு. அவ்வளவுதான். சோ அதுல வந்து இடைச்சொற்கள் இருந்தாலும் கூட தத்துவங்களை புகுத்துறதுக்காக பண்றதும். இப்ப இடைச்சொற்கள் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு திருமூலரே வந்து அந்த வேலைதான் செஞ்சுட்டு இருக்காரு. இன்னைக்கு வந்து இப்ப இதுலயே பார்த்தோம்னா நீங்க வந்து இந்த திருமந்திரத்திலே பாத்தீங்கன்னா சன்மார்க்க பாதம் அப்படின்னு கொடுக்குறாரு. சன்மார்க்கம் எப்பொழுது வந்தது? திருமூலரோட காலம் என்னைக்கு? சன்மார்க்க சங்கம் அமைச்ச காலம் என்னைக்கு? வல்லாரோட காலம். வல்லார் வந்து யாரோட டிவோட்டின்னு பாருங்க. திருமூலரோட டிவோட்டி. திருமூலர் மேல பக்தி கொண்டு அவரு அதே மாதிரி எழுதும் போது திருமந்திரம்லாம் எப்படி முடிச்சிருக்காரு அதே மாதிரிதான் இவரோட பாடல்கள்லாம் இருக்கும். அப்ப திருமூலர் வந்து அடுத்த அவதாரம் தான் ராமலிங்க அடிகள், இந்த நம்ம வள்ளலார் சுவாமிகள். அவங்களேதான், அவங்கதான் சொர்க்கன எழுதுனதும் அவர் தான், இடை சொர்க்கனதும் அவர் தான், எல்லாம் அவர் தான். இன்னைக்கு படிக்கிறதும் அவர் தான். ஒண்ணும் கிடையாது, எல்லாம் அவர் தான். அதுல ஒண்ணும் கிடையாது. தத்துவங்களை வந்து நம்ம எவ்வளவு ஈஸியா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக காலங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க மாறுறாங்க. அதே வல்லார் தான் இன்னைக்கு வேதாத்திரி மகரிஷியா வந்திருக்காரு.
இன்னைக்கு 8-2ங்கிறத யாரு எக்ஸ்பிளைன் பண்றாங்க? அவர் தான் எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆனா பேர் தான் வேதாத்திரி மகரிஷின்னு பேரு. 8ல் 1 இல்லை என்றால் விடல் வேண்டும் ஜீவன் என்ற பெயரை. எதை அறிஞ்சுக்கணும்னா அவன் ஜீவன் சொல்ல முடியாது. திருமந்திரம் தான் சொல்லுது. அதே திருமந்திரம் தான், அதே தான். அவங்களுடைய காலங்கள் தகுந்த மாதிரி காலே நனவச்சேதாவது அபிகுருகு. அவர் காலங்களுக்கு ஏத்த மாதிரி குருவாக வந்து நமக்கு வந்து போதனைகளை தத்துவங்களை கொடுப்பாங்க. சோ இதுல வந்து காலங்களை நீங்க பிரிக்க முடியாது. எந்த காலத்துல வந்து திருமூலர் இருந்தார், அவர் தான் கொடுத்தாரு. இதுக்கு வரைக்கும் அவர் தான் கொடுத்திருக்காரு, இனிமேலும் அவர் தான் கொடுக்க போறாரு, இது வரைக்கும் கொடுத்துட்டு தான் இருக்காரு. அவ்வளவு. இன்னொரு ஒரு டவுட்டுங்க ஐயா. இந்த மாதிரி டீப் எக்ஸ்பிளனேஷன்லாம் ஏன் புத்தகங்கள்ல நமக்கு கிடைக்க மாட்டேங்குது? எதனால? ரொம்ப அவுட்டர் லேயர்ல தானே சார் எக்ஸ்பிளனேஷன் எல்லாத்துலயுமே இருக்கு. ஏன் அது வந்து ரொம்ப ஈஸியா ரீச்சபிளா இல்ல? இல்ல ரீச்சபிளா இருந்ததுன்னா இந்த திருமந்திரங்கள்ல வந்து டீப்பர் எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கறது ஒண்ணு பயனற்ற ஒரு பொருள் தான். யாருக்குன்னா டீப்பா திங்க் பண்றவங்களுக்கு. இப்போ யாரோட டீப்பர் எக்ஸ்பிளனேஷன் பண்ணாலும் அது மத்தவங்களுடைய சித்தவருத்தி, அது ஒருத்தருடைய புரிதல். ஆனா அதை தாண்டி அது அந்த டீப்பர் எக்ஸ்பிளனேஷன் படிச்சாலும் கூட நம்ம மனம் வாய போறது இல்லை. அப்ப மனதுக்கு வந்து எப்படி வந்து தண்ணி வந்து கடல்ல சேராம அது நடுவில் எங்க போனாலும் நிக்காதோ, அது ஒரு தென்னை மரம் வேர்ல உறிஞ்சு போனா கூட இளநீ ஆகும். இளநீ ஆனாலும் திரும்ப அது யூரினா மாதிரி திரும்ப பூமிக்கே போயிடும். ஸோ அது என்ன ஆனாலும் சரி, நீங்க என்ன பதமா மாத்தினாலும் சரி, அது ஓயாது. அதே போலதான் மனம் வந்து எத்தனை எக்ஸ்பிளனேஷன் படிச்சாலும் உண்மை பொருளை தனக்குள்ளால உணராத வரைக்கும் என்னை பத்தி தான் நான் பேசுறேங்கிற மனம் வந்து அதனுடைய மனதினுடைய மூலம் போறதுதான் ஒரே ஒரு வழி. இதுக்கு வந்து சிம்பிளா சொல்லணும்னா ரமண மகரிஷி சொன்ன ஒரு வேர்டு தான், மனம் எப்பொழுது ஓய்வு பெறும்? எப்ப தன்னுடைய மூலத்தை அறியுதோ அப்ப ஓய்வு பெறும். இப்ப மனதினுடைய மூலம் எது? இறைவன் தான். அப்ப அந்த இறைநிலையில இருந்து தான் அது வந்திருக்கு. அது வரைக்கும் அது வந்து ஓய போறது இல்லை. அதனால வந்து இந்த டீப்பர் லெவல்ல சிந்திக்கிறவங்க, அது எழுதுறவங்களும் சில பேர் உண்டு. ஆனா அந்த மாதிரி சிந்தனைகள் வந்து எழுத முடியறது இல்லை அவங்களால. இப்போ 3000 திருமந்திரத்துக்கு 3 லைன் எழுதுனாலே புக்கு வந்து ஒரு தலையாணி சைஸ்ல வந்துடும். 3000 பாடல்கள் எழுதுனா என்ன ஆகும்? அந்த மாதிரி எழுதுனதே 3 வால்யூம் 4 வால்யூம் இருக்கு. ஆனா நிறைய இடத்துல வந்து இன்டர்பிரட் பண்ணும்போது நிறைய குழப்பங்கள் குளறுபடிகள் இருக்கு. அது எப்படின்னா பேஸ் பண்ணி நம்மளுடைய மனதை பொறுத்தான். ஆனா எந்த திருமந்திரமா இருந்தாலும் என்னுடைய அறிவு கேட்ட வரைக்கும் என்ன இந்த 4 மாசத்துல உங்களோட பயணிச்ச போது எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள்லாம் நான் சொல்றேன். எந்த ஒரு விளக்கம் எடுத்து படிச்சாலும் எனக்கு அந்த அளவு திருப்தி இருக்காது. ஒரே திருமந்திரத்தை ஒரு 10 முறை திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே இருப்பேன். நான் திருமந்திரம் வந்து 2, 3 தான் போடுவேன் ஒரு வாரத்துக்கு, அவ்வளவுதான் எடுப்பேன் நானு. அதுக்கு மேல எடுக்க மாட்டேன். அது வந்து திரும்ப திரும்ப அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அது என்ன சொல்லுது, திரும்ப திரும்ப அதையே படிக்கிறது, அதையே சிந்திக்கிறது, அந்த ஒரு வரி அந்த ஒரு வார்த்தையை எடுத்துக்கிறது, நாமளே யோசிக்கிறது. விநாயகர் அப்படின்னா எது? நாயகர், நாயகன்னா யாரு? விநாயகர்னா யாரு? கணபதினா என்ன? கணபதி. இப்படி அந்த வார்த்தைகளை பதங்களை பிரிச்சு அதை பத்தி சிந்தனை பண்ணும்போது அது உள்ளார இருந்தே எடுத்துக்கிட்டு வரும். இதை வந்து இப்படி ஒருத்தர் சிந்திச்சு ஒருத்தரோட சிந்தனைகளை எடுத்தாலும் கூட அதை நம்ம மனம் ஏற்காம இருக்கும். உள்ள இருந்தே எடுக்கணும். அப்பதான் நமக்கு அந்த உண்மையிலேயே இது கமாண்ட்ரி எல்லாமே நிறைய இருக்கு. நம்மளுடைய மனம் அதுல ஆர்வம் கொள்ளாது. ஸோ தனக்குள்ள இருந்து தேடுறது மட்டும்தான் அதுக்கு பிடிக்கும். அதனால வந்து தனக்குள்ள இருந்து அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இங்கிலீஷ்ல ஒரு வேர்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லுவோம் இல்லையா? சாட்டிஸ்ஃபேக்ஷனா திருப்தி அப்படிங்கிற ஒரு வேர்டு. தன்னைத்தானே திருப்தி அடையும். அந்த மனம் தன்னைத்தானே எப்ப திருப்தி அடைக்கும்னா தனக்குள்ள இருந்து கிடைக்கும் போது திருப்தி அடையும். அந்த மாதிரி தனக்குள்ள தேடல் இருக்கும். ஏன் அதே மாதிரி யானையினுடைய வாய் கூட பாருங்க சின்னதா இருக்கு. கம்மியா சாப்பிடணும்னு அர்த்தம். நம்ம வந்து கம்மியா சாப்பிடணும். அதாவது நம்மளுடைய இதெல்லாம் வந்து ஏன் காட்டினாங்கன்னா அந்த 5 புலன்களை எப்படி நம்ம மனுஷன் வச்சுக்கணும்ன்றதுக்காக அந்த யானை தலைய வச்சிருக்காங்க. அதாவது எப்படி இருக்கணும்னா நம்மளுடைய வாய் வந்து அரண்மனை மாதிரி இருக்கணுங்கய்யா. அரண்மனை வந்து அனாவசியமா திறக்க மாட்டாங்க. ராஜா வெளியே போ சமயத்துல திறப்பாங்க, உள்ள வர சமயத்துல திறப்பாங்க. யாராவது வந்தா கூட உடனே அவங்கள உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனா நம்ம என்ன உங்களை சொல்லலைங்கய்யா, சாதாரணமா பொதுவா சொல்றேன். நம்ம எது விடாலும் பசி இல்லாம இப்ப மக்கள் ஏதோ டிவி பார்த்துன்னு சாப்பிடுறாங்க. அதெல்லாம் பார்க்க சமயத்துல ரொம்ப இதுவா இருக்குங்கய்யா. அதாவது நம்மளுடைய வாயை வந்து அரண்மனை போல வச்சுக்கணுங்க. கம்மியா பேசணும், கம்மியா சாப்பிடணும். கரெக்ட். வாயை தேவையில்லாம தரக்கூடாது, கண்ணு தேவையில்லாம பெருசா பார்க்க கூடாது. ஏன்னா அதிகமான ஜீவகாந்தம் வெளியே போயிடும். ஸோ கேட்கறது வந்து நீங்க காதுல சிரவணம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். சிரவணத்தை நல்லா கேட்டுக்கணும். உங்களுடைய சிந்தனை ஆற்றல் வந்து ரொம்ப பெருசா இருக்கணுங்கிறதுனால உங்களுடைய மூக்கு நீட்டமா இருந்து நீங்க நுகரும் தன்மை வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கணுங்கிற மாதிரி
அடையாளப்படுத்திருக்கிறத பார்வதி அம்மாவோட சிந்தனையில எவ்வளவு உயர்ந்ததா இருக்கு பாருங்க. உயர்ந்த இந்த சிந்தனை எல்லோருக்குள்ளரும் சிந்தனையாகவே மாறட்டும். வாழ்த்துக்கள். நன்றிங்கய்யா. தும்பிக்கைன்றது வந்து இப்படியும் சொல்லுவாங்க. என்னங்கம்மா? நம்மளுடைய தும்பிக்கைன்றது நம்ம எடுக்கிற பிரீத் கூட அந்த அளவுக்கு லாங்கா எடுக்கணும் அப்படின்றது கூட மீன் பண்ணுவாங்க. எடுக்கிற மூச்சு பிரீதிங். பயிற்சி நம்ம பண்றோம் ஓகே. இல்லைங்களா? அந்த அளவுக்கு ஆழமா இருக்கணும்ன்றத கூட அந்த தும்பிக்கையில சொல்லுவாங்க சார். ஆக்சுவலா இவங்க சொன்னது எல்லாமே அந்த இதுலதான் வரும். அந்த தும்பிக்கை அளவுக்கு லாங் பிரீத் எடுத்தோட நம்மளோட ஆயுள் காலம் நீண்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தீர்க்கால சுவாசம். தீர்க்க சுவாசம். பாக்ய ஆபியந்தர ஸ்தம்ப விருத்தி. நல்லா இருக்குமா பிராணாயாமம்? நம்ம மூச்சு ஐயா ஐயா அந்த அத்திப்பழமும் அரைக்கீரை நல்வித்தும் அதுக்கு அடுத்த அத்திப்பழம்? வாரம் அர்த்தம் சொல்றீங்களா? அத்திப்பழமும் அரைக்கீரை நல்வித்தும் கொத்தி உலை பெய்து கூழட்டு வைத்தனர். அத்திப்பழத்தை அம்மா அரைக்கீரை சாரிம்மா, வாழ்க வளமுடன். எனக்கு பேண்ட் வீக் ஆகி கட் ஆயிடுச்சுமா. அத்திப்பழம்னு சொன்னீங்க, மறுபடியும் சொல்லுங்கம்மா. அத்திப்பழமும் அரைக்கீரை நல்வித்தும் கொத்தி உலை பெய்து கூழட்டு வைத்தனர். அத்திப்பழத்தை அரைக்கீரை வித்துண்ண கத்தி எடுத்தவர் காடு புக்காரு. இந்த பாட்டுக்கு அர்த்தம் அடுத்த நாளைக்கு சொல்றீங்களா ஐயா? ஓகே, தேங்க்யூ. ஓகேம்மா. சித்த மருத்துவத்துக்குள்ளார போறீங்க. ஓகே ஐயா, நம்ம இந்த மூச்சு இதுல வந்து நிறைய மூச்சு இழுக்கணும், வெளியே வர்றது மூச்சு கம்மியா விட்டாதான் ரொம்ப நல்லதுங்களையா? இல்ல, நீங்க எடுக்கிற காத்த நீங்க வெளியேற விட்டுறணும். விடும்போது நிதானமா விடணும், அவ்வளவுதான். எடுக்கிற காத்து அது உள்ளார போயிட்டு உள்ளார போகும். உள்ளார போயிட்டு அது பிராணசக்தியை உள்ளார எடுத்துக்கிறதுனால கொஞ்ச நேரம் ஹோல்டு பண்ணணும். அதை ஹோல்டு பண்ணி நிதானமா வெளிவிடும் போது எடுக்கப்பட்ட இந்த பிராணம் வந்து முழுமையாக உடம்புக்கு பயன்படுத்தப்பட்டு மீண்டும் அபான வாயு வெளியேறணும் அப்படிங்கிறது தான். ஸோ ஆனாபானா சொல்லுவாங்க இல்லையா? தேவையான அளவு காத்து உள்ளார போயிட்டு அந்த சக்தி வந்து வெளியேறணும், கழிவுகள் வெளியேறணும், அது ஸ்லோ வெளியேறணும் அப்படிங்கிறது. சரி, நல்லா இருக்குங்கய்யா. இந்த திருமந்திர கிளாஸ் வந்து ஏதோ நம்ம என்னென்னமோ வருது சிந்தனையில. ஐயா வணக்கம். ஃபர்ஸ்ட் டைம் உங்க கிளாஸ்ல வந்து திருமந்திரம் அதான் பார்த்தேன். நானும் இன்னைக்கு வேதகண்ணியில வந்து சரி 8 to 9 வீட்டுல தான் உட்கார்ந்து இருக்கேன். அம்மனி ஹைதராபாத்ல இருக்காங்க. சரி கேட்போம், ஏதாவது நல்லது கேட்டா நல்லது இதாகுதுங்கிறது. 1 hour 1 மணி நேரமா நல்லா ரம்யமா நிறைய விஷயங்கள் எல்லாம் பேசினாங்க. ஆனாபானா சொன்னீங்க. உங்களுக்கு ஆனாபானா அங்க மெடிடேஷன் எப்படி இருந்தது? பிரமிட் வேலி நல்லா இருந்ததா? நல்லா இருந்தது. வெரி குட். தேங்க்யூ. அதே மாதிரி ஃப்ரீயா இருக்கும்போது நம்ம அந்த எக்ஸாம் லெவல் 3 இது பார்த்துட்டு அதை கொஞ்சம் பாருங்க, பாஸ்வேர்டு என்னன்னு பார்த்து சொல்றேங்க. கண்டிப்பா.